எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு நம்ம வெட்டி வேர்ல மாலை செய்யலாம். வெட்டி வேர் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். 10 ரூபாய் தான் இந்த வெட்டி வேர். நம்ம இது மாதிரி வாங்கி கொஞ்சம் பஞ்சா வாங்கி வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து வெட்டி வேர்ல மாலை எப்படி பண்றது நான் சொல்றேன். இதுக்கு தேவையானது வெட்டி வேர், உள்ளன் நூல் தேவை. பாருங்க, 2 கலர் உள்ளன் நூல், கொஞ்சம் பீடு, கோல்டு பீட்ஸ் இருக்கு, அது கொஞ்சம். இதை வச்சு நம்ம உள்ளன் நூல் செய்யலாம். மாலை வந்து நிறைய கட்டணும், நார் வேணும், இது வேணும், அதெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைனாக வரும்ல, ஃபெஸ்டிவல் நிறைய வரும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெட்டி வேர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ரொம்ப நல்ல ஒரு பொருள். இது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும், வீட்டுக்கு நல்லா இருக்கும். இது வந்து தண்ணிக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க, தண்ணியில் போட்டு வைப்பாங்க, குளிக்கிறதுக்கு, வீட்டில் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க, எல்லா விதத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. அதால் இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம இதை மாலையாக பண்ணி கோயிலுங்களெல்லாம் பாருங்கள், இதை தான் மாலையாக போட்டிருப்பாங்க, வெட்டி வேர் மாலை. அதை பன்னீரில் ஊற வச்சுட்டு அலசி திரும்பி போட்டுவாங்க. இது எந்த ஒரு இதுவும் ஆகாது, நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், இந்த வெட்டி வேரை இந்த மாதிரி நீட்டாக இருந்தது பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக இருந்ததை சும்மா ஒரு ரவுண்டு பண்ணிக்கிறேன். இந்த கட்டுறது இந்த வேலையெல்லாம் வேண்டாம், சும்மா அப்படி சுற்றிட்டு பஞ்சாக ஒரு ரவுண்டாக ஒரு சுற்றுப்போம். சுற்றிட்டு இதை ஸ்டாப்லரில் ஒரு 4 பக்கம் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாப்லரில் அடிச்சிட்டேன்ப்பா. அடிச்சிட்ட பிறகு கரெக்டாகிடுச்சா? இப்போ நம்ம இந்த ஓரம்லாம் கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மாலை நம்ம வீட்டில் கட்டினா அந்த ஃபினிஷிங் வரல, ஒரு மாதிரி இருக்குது, நம்ம யோசிப்போம், கொஞ்சம் நீட்டாக இல்லையேன்னுவோம். இதை வாங்கி கட்டணுமான்னு யோசிப்போம், கட்டுறது எப்படி வரும் வரலையேன்னுவோம். இந்த மாதிரி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அழகாக 2 ஸ்டாப்லரில் 2 பக்கம் 3 பக்கம் அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு வந்துடும். இந்த மாதிரி ரவுண்டை வந்து ஒரு 10-15 நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேற்று போட்டுருந்தேன் பாருங்கள் வீடியோவில், உள்ளன் நூல் எப்படி சுற்றி மாலை பூ போல வைக்கிறதுன்ட்டு, அதையும் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாலையும் இதையும் நம்ம இந்த மாதிரி கோக்கலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி நூலில் டாய் நூல், இது இந்த நூலில் ஊசி போட்டு வச்சிருக்கேன். இது நேற்று மாதிரி பீடு இதில் போட்டு இந்த பாருங்க, ஒன்றுமே இல்லை, ஸ்டாப்லர் அடிச்சோல்ல, அதை வந்து இதில் அப்படியே கோத்துக்கலாம். ஒரு 5 கோத்துக்கிறேன். சுற்றி ஸ்டாப்லர் அடிச்சிட்டோன்னா அது போகாது, கழண்டி போகாது, அப்படியே இருக்கும். இது வந்து கொஞ்சம் அடுக்க ஆர்டராக வச்சுட்டு கோத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ 5 கோத்துருக்கேன். பச்சை கலர் 1 கோத்துருக்கேன். பிங்க் வந்து ஒரு 3 கோக்குறேன். பச்சை 1 கோத்துருக்கேன், பிங்க் வந்து 3 கோத்துருக்கேன். மூணு கோக்குறேன். அப்புறமா லாஸ்டா இன்னொரு பச்சை கலர் கோக்கும். அதே மாதிரி திரும்பவும் நம்ம இந்த இது கோத்துக்கலாம். இதை பாருங்க, வெட்டி வேறு மாலை கட்டியாச்சு. நேற்று கட்டின மெத்தடே தான். பீடு கீழே போட்டிருக்கேன். இது 5, இது 2 தனித்தனியாக, 2 உள்ள 2 சைடில் பச்சை கலர் 2 சைடில் வச்சுட்டு 2 உள்ளன்னு ஒரு பிங்க் கலர் உள்ளே வச்சுருக்கேன். அதே மாதிரி டிட்டோ இதில் பண்ணியிருக்கேன்.
ரெண்டுத்தையும் அதே மாதிரி கோர்த்து முடி போட்டுட்டேன். இங்கே பாருங்க, கோர்த்து முடி போட்டு வச்சிருக்கு. இப்போ கீழே தொங்கட்டான் செய்யணும்ல நம்ம, அந்த தொங்கலை அதுக்கு இதை கோர்த்து வச்சிருக்கேன் பாருங்க. இதை கோர்த்து வச்சிருக்கேன். நம்ம இதில் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? மாலை வெட்டி வேறு மாலை கட்டிட்டேன். கீழே இதை பாருங்க, அதே மாதிரி 3 மணியோட ஜாயிண்ட் பண்ணி கட்டியிருக்கோம். கீழே ஒரு மணி போட்டிருக்கேன். இதே ஃப்ளோவில் எல்லாமே மாலை கட்டி இங்கே இன்னைக்கு பிள்ளையாருக்கு போட்டிருக்கோம் பாருங்க. நல்லா இருந்தால் இதுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான பொன்மொழி என்னன்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு ஆன்மாவிலும் தெய்வீக சக்தி ஒளிந்து கிடக்கிறது. ஒவ்வொரு ஆன்மாவிலும் தெய்வீக சக்தி ஒளிந்து கிடக்கிறது. இதை சொன்னவங்க சுவாமி விவேகானந்தர். இந்த பொன்மொழியை சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். ஒவ்வொரு ஆன்மாவிலும் தெய்வீக சக்தி ஒளிந்து கிடக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. எனக்காக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.